சகோதரர்களே, உண்மையாக நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னார், தொழுகைக்கு பிறகு கூட்டு துவாண்டு ஒன்று இல்லை. நீங்க தனிப்பட்ட ரீதியாக கேட்கணும். அல்லாஹ் யார் ரப்போட தொடர்பு வைத்துக் கொள்வோம். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதெல்லாம் பெரிய காரியங்கள் இல்லை. இதுல இருக்குதுண்டா எந்த பிரச்சனை? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி, ரசூலுல்லாஹ் மார்க்கத்துல புதுசா உருவாக்கி எங்களுக்கு எதுவுமே இயலாது. ஒவ்வொரு செய்திகளும் புதுசா உருவாகுது சகோதரர்களே. நீங்க ஒரு கதையை சொன்னா 40 பேரிடம் அந்த கதை போகிற நேரம் அது பூதாகரமா போகுது. நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, 40வது ஆள்கிட்ட போற நேரம் அது வித்தியாசமா போகுது. ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை. 1400 வருடங்களாகியும் எந்த ஒன்றிலையும் இல்லாம சனது பதிவாக்கி சொன்னவரை பார்த்து இமாம் புகாரி ரஷ்யால புகாரா ஊர்ல போயிட்டு இவரை பார்த்து அந்த ஆட்களோட பேர் பட்டியலாம் எழுதி வச்சு ரசூலுல்லாஹ்ட்ட யாரு கேட்டாங்க, இன்னார் கேட்டாங்க, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, மூளைக்கோளாறு வந்துச்சா, பொய்யனா எல்லாம் பாதுகாத்து கால ரசூலுல்லாஹ்னு எங்க காதுல கேட்கிற நேரம் இவ்வளவு கண்ணியம் உலகத்துல யாரு வார்த்தையும் வரல சகோதரர்களே, யாரு வார்த்தையும் வரல. இன்றைக்கு போனா நாங்க சனதோட சொல்லுவோம், இன்னாரிடம் 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 இன்னார். உலகமே அதிர்ந்து பார்க்குது, எப்படிப்பா எழுத படிக்க தெரியாத காலத்துல இவ்வளவு பாதுகாத்தீங்க. சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்தியோப்பியால ஒத்த முட்டடிக்கலாம், ஸ்ரீலங்கால ஒத்த முட்டடிக்கலாம், அவன் வியாபாரத்தை கூட்ட ஒத்த முட்டடிக்கலாம். அப்படி ஏழாத அளவுக்கு பாதுகாப்பு பெற்றிருக்கிற இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அற்புதம். அந்த காலத்திலே மனனம் எழுத தெரியாது, மனனத்திலே பாதுகாக்கப்பட்ட இவ்வளவு அற்புதமான மார்க்கத்துல அந்த பாதுகாப்புக்கு சிறை வர்ற மாதிரி நாம் நடக்கக்கூடாது. கிதாபுகள்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, அதை எடுத்து நடப்போம். இல்லை எங்கள் முதியோர்கள் செஞ்சால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு நாம் அதை விட்டு விடுவோம் சகோதரர்களே, அதை விட்டு விடுவோம். இதனால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ரப்பிடம் நாம் சந்திக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஹவுலுல் கௌசர்ல நான் நிப்பேன். அதாவது வுது எடுத்தவர்கள் ஊர்ற முஹஜ்ஜில் அப்படி பிரகாசமா மின்னுவார்கள். வுது எடுத்த உறுப்புகள் மின்னும் ரசூலுல்லாஹ் கண்டுகொள்வார்கள். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஹவுலுல் கௌசர்ல ரசூலுல்லாஹ் கையால போயிட்டு நம்ம தண்ணீரை கொடுப்போம். அந்த தண்ணியை தர்ற நேரம் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து கையில எடுத்து குடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் புகார்ல வரக்கூடிய செய்தி, மலக்குமார் ஒரு கூட்டத்தை பிடிச்சு நிப்பாட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் அங்கேருந்து சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்து விட்டுருங்க, என் உம்மத்து. பெருமானாருடைய நேசத்தையும் பாசத்தையும் நீங்க தனியே போய் படிங்க சகோதரர்களே, தனியே போய் படிங்க. உம்மத்தி உம்மத்தி என்ற உம்மத்தி என்ற உம்மத்து என்று துடிப்பார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் உம்மத்து தான் அவருடைய இது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வியில் இருந்தது உம்மத்து. அதற்கு மக்காம மஹ்மூதால எழுப்பாட்டி அல்லாஹ் கடும் கோபமா இருக்கிற நாள், மறுபை நாள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சைதாவில் இருந்த இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், முஹம்மத் தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, என் பேரை அல்லாஹ் சொல்லுவான். தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் என்னோட பேசுவான். ரப்புல் இஸ்ஸத் என்னோட அவ்வளவு பெரிய இதில் என்னோட பேசுவான். என்ன வேணும் என்று கேட்பான். நான் ரசூல் அல்லாஹ்விடம் கேட்பேன், யா அல்லாஹ் உம்மத்துக்கு ஜன்னா வேணும், யா அல்லாஹ் ஜன்னா, யா அல்லாஹ் உம்மத்துக்கு ஜன்னா குடி, யா அல்லாஹ்னு ஷஃபாத்துடைய நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு உம்மத்தை பத்தி நினைச்ச ரசூலுல்லாஹ். மலக்குமார்கள் நினைப்பாட்ட நேரம் உம்மத்தி என்பாங்க. புகாரில வருவது, சஹீல் புகாரில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உம்மத்தி. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅத. நபி உங்களுக்கு தெரியாது, நீங்க மௌத்தான பிறகு இவங்க மார்க்கத்தை மாத்திட்டாங்க நபி, மார்க்கத்துல புதுசா உண்டாக்கிட்டாங்க, அதனால உங்க கிட்ட அனுப்ப இயலாது. நாங்க ஜனாதிபதியை சந்திக்கணும், பொடிகார்ட் நிப்பாட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான், அதை தடுக்க சொல்லி இவங்களை உங்க கையால தண்ணி கொடுக்க அனுப்ப இயலாது நபி. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், எங்களை மன்னிக்க. சகோதரர்களே, நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் கையால தண்ணீர் குடிக்க வேண்டிய அந்த பாக்கியத்துக்காக வேண்டி ஒரு புடவையை தேடி தேடி பார்த்து எடுக்கிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை தேடி தேடி எடுத்து பார்க்குறீங்க. 4 பேர்கிட்ட போய் நீங்க போய் ஒருத்தருக்கு டாக்டர் சொன்னா நீங்க அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, இந்த டாக்டர் இது உண்மைதானா? இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் போய் கேட்குறீங்க, ஒப்பீனியனை சொல்லுங்க டாக்டர், இவருக்கு ஹார்ட் அட்டாக், நிஜமாவே இவருக்கு சர்ஜரி பண்ணணுமா? இதே மாதிரி 4 மௌலவிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, இது உண்மையாவே ஹதீஸ்ல இருக்குதா? உங்களுக்கு தெரியாட்டி கேளுங்க, 4 பேர்ட்ட கேளுங்க, இருக்குதா இப்படி ஒண்ணு செய்யறாங்களே, இல்ல வாழையடி வாழையாக நாங்க ஏதோ உண்டாக்கி கொண்டோமான்னு கேளுங்க. சகோதரர்களை இப்படி கேட்டு படிங்க, இல்லைன்னா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிச்சிடும். ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மன்னித்து இந்த ஊரை பரக்கத் பொருந்திய ஊராக மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.